ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். திஸ் இஸ் டே 11. டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 5 பார்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த பார்ட்ஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திஸ் பேஜ் இஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். என்னுடைய சேனலில் உங்களுக்கு 300 வீடியோஸ்க்கும் மேலே அவைலபிளாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்டுடைய லிஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் இட் அவுட். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பார்ட் 1, சாம்பிள் கான்வர்சேஷன். 2 பேருக்கு இடையில் கான்வர்சேஷன், அதை பார்க்கலாம். பொருட்கள் எல்லாம் எவ்வளோ விலை? ஹவ் எக்ஸ்பென்சிவ் த திங்ஸ் ஹாவ் பிகம். தினமும் விலை ஏறிக்கிட்டே போகுதுங்க. த ப்ரைஸஸ் ஆர் ஷூட்டிங் அப் எவ்ரி டே. இப்பெல்லாம் வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் ஹார்ட் டு சர்வைவ் தீஸ் டேஸ். சரியாக சொன்னீங்க, யூ ஆர் ரைட். நமக்கு வேற வழி இல்லை. வி ஹாவ் நோ சாய்ஸ். எவ்வளவு வேகத்தில் வண்டி ஓட்டுறாரு பாருங்க. லுக் அட் ஹவ் ஃபாஸ்ட் ஹி டிரைவ்ஸ். நடந்து போகிறவங்கள பற்றி கவலைப்படுறதே இல்லைங்க. தெர் இஸ் நோ கன்சிடரேஷன் ஃபார் த பெடஸ்ட்ரியன்ஸ். உங்கள் மகனோட குடும்பம் எப்படி இருக்கு? ஹவுஸ் யுவர் சன்ஸ் ஃபேமிலி? நல்லா இருக்காங்க. தே ஆர் ஃபைன். இப்போ அவங்க சென்னையில் இருக்காங்க. நவ் தே ஆர் இன் சென்னை. உங்கள் மகனோட வயசு என்ன இருக்கும்? வாட் மஸ்ட் பி யுவர் சன்ஸ் ஏஜ்? அவனுக்கு இப்போ 40 வயசு. ஹீ இஸ் 40 நவ். உங்களை பார்க்க வராங்களா? டு they visit you? வருஷத்துக்கு ஒரு முறை, ஒன்ஸ் இன் அ இயர். எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பரபரப்பாக இருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் பிஸி வித் their ஒர்க். அதோட நகர வாழ்க்கை இன்னும் பரபரப்பு ஆயிட்டு வருதுங்க. இன் அடிஷன், சிட்டி லைஃப் இஸ் இன்க்ரீசிங்லி பிகமிங் பிஸி. ஓகே, பார்ட் 2 கொலோகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் ஒன்று சேர அமையும் சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம அக்செப்ட்டுங்கிற வார்த்தையை எடுத்திருக்கோம். ஓகே, லெட்ஸ் லுக் அட் தேம். தயக்கத்துடன் ஏற்றுக்கொள். ரிலக்டன்ட்லி அக்செப்ட். எக்ஸாம்பிள், ஹீ ரிலக்டன்ட்லி அக்செப்டட் இட். அவன் அதை தயக்கத்துடன் ஏற்றுக்கிட்டான். they reluctantly accepted my apology. என்னுடைய மன்னிப்பை அவங்க தயக்கத்தோடு ஏற்றுக்கிட்டாங்க. இதையே நீங்கள் இப்படியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். reluctant to accept, ஏற்றுக்கொள்ள தயங்கிறது. எக்ஸாம்பிள், he was reluctant to accept. அதை ஏற்றுக்க அவனுக்கு தயக்கமாக இருந்துச்சு, இல்லைனா அதை ஏற்றுக்காம தயங்கினான். விருப்பத்துடன் ஏற்றுக்கொள். willingly accept. எக்ஸாம்பிள், we willingly accepted it. அதை விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டோம். அதையே நீங்கள் இப்படியும் சொல்லலாம். willing to accept. எக்ஸாம்பிள், are you willing to accept? அதை ஏற்றுக்க உனக்கு விருப்பமா? பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும். generally accepted. எக்ஸாம்பிள், this theory is generally accepted. இந்த கோட்பாடு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படும். widely accepted. this vaccine is widely accepted. இந்த தடுப்பூசி பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று. மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள். gladly accept. Example, did he gladly accept what you said? நீ சொன்னதை அவன் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏற்றுக்கிட்டானா? gladly accept. அதையே நீங்கள் இப்படியும் சொல்லலாம். glad to accept. was he glad to accept what you said? நீ சொன்னதை அவன் ஏற்றுக்கிறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சா அவனுக்கு? மனசில்லாமல் ஏற்றுக்கோ. unwillingly accept. எக்ஸாம்பிள்,
he unwillingly accepts it. Present tense. அவன் மனசில்லாம ஏத்துக்கிறாங்க. இதையே நீங்க to வச்சும் சொல்லலாம். Unwilling to accept. Example, he was unwilling to accept it. அவனுக்கு ஏத்துக்க மனசில்லாம இருந்துச்சு. ஏற்றுக்கொள்ள மறு. Refuse to accept. Example, they refuse to accept it. அவங்க அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. Present tense. ஏற்றுக்கொள்ள இயலாமை, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. Unable to accept. Example, we are unable to accept it. அதை எங்களால் ஏற்றுக்க முடியலங்க. ஸோ விருப்பம் ஒருவேளை இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தாங்கன்னா unable. ஓகே, லெட்ஸ் கோ டு பார்ட் 3 phrasal verbs. 5 phrasal verbs பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், தப்பிக்க விடு. let off. எக்ஸாம்பிள் பாருங்க, I won't let you off. நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன், இல்லைனா நான் உன்னை விட மாட்டேன். they let her off. அவளை அவங்க தப்பிக்க விட்டுட்டாங்க. past tense. இங்கே உங்களுக்கு ஒரு டிப்ஸ். let இதை நீங்கள் வேர்பா பயன்படுத்தும் போது present tense let தான், past tenseம் let தான், past participle let தான். ஸோ சென்டென்ஸை சிச்சுவேஷன் வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தேர்ட் எக்ஸாம்பிள், ப்ரிப்பேர் வெல். நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. இன்டர்வியூவர்ஸ் won't let you off. கேள்வி கேட்குறவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஸோ நல்லா தயாரிச்சுக்கோ. ஒரே விஷயத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்குறது. ஆஸ்க் அரவுண்ட். எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆஸ்க் அரவுண்ட் யூ வில் ஃபைண்ட் இட். நீ நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஐவ் ஆஸ்க்ட் அரவுண்ட் பட் நோ ஒன் ஆன்சர்ட். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேங்க, ஆனால் யாருமே பதில் சொல்லலை. ஒரு செயலை விட்டுவிடு, இல்லைனா முயற்சியை கைவிடு. ரெண்டுக்குமே பயன்படுத்திக்கலாம். கிவ் அப். he is trying to give up smoking. புகைப்பிடிக்கிறத கைவிடுவதற்கு அவன் முயற்சி செஞ்சிட்டு இருக்கான். I am determined not to give up. இந்த முயற்சியை கைவிட நான் முடிவு பண்ணலை, நான் உறுதியாக இருக்கேன், நான் தொடர்ந்து செய்ய போகிறேன். I am determined. உறுதியாக இருக்கிறேன். I don't know the answer. எனக்கு பதில் தெரியல. I give up. நான் முயற்சியை கைவிடுறேன். தள்ளி போடு. Put off. Example, put off the meeting until Monday. திங்கட்கிழமை வரைக்கும் மீட்டிங்கை தள்ளி போடுங்க. Why did you put off that important work? அந்த முக்கியமான வேலையை நீ ஏன் தள்ளி போட்ட? தனியாக விட்டுவிடு. Leave alone. Example, he leaves me alone. அவன் என்னை தனியாக விட்டுறான். Past tense, they left me alone in my hard times. என்னுடைய கஷ்டமான நேரங்களில் என்னை தனியாக விட்டுட்டாங்க. No matter what happens. என்ன நடந்தாலும் சரி. I won't leave you alone. நான் உன்னை தனியாக விட மாட்டேன். Let's go to part 4. Past perfect continuous பார்க்க போகிறோம். Past perfect continuous ரொம்ப சிம்பிளுங்க. ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரு வாரமாக மழை அடிச்சிட்டு இருந்தது. இட் ஹேட் பீன் ரெய்னிங் ஃபார் 1 week. ஸோ ஹேட் பீன் யூஸ் பண்ணுறோம், வேர்ப் கூட ஐஎன்ஜி. இப்போ இருக்கிற லைன் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸ்டார்டட் இன் த பாஸ்ட். ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பிச்சிருக்கணும். கண்டினியூட் ஃபார் சம் டைம். கொஞ்ச நேரத்துக்கு அது தொடர்ந்து நடந்திருக்கணும். அண்ட் காட் ஓவர், முடிஞ்சிருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருந்தால் தான் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 10 வருஷம் நான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஐ ஹேட் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 10 years. 3 கண்டிஷனும் இதில் ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். அவர் வாழ்ந்துட்டு இருந்தார், கடந்த காலத்தில் தொடங்கிருச்சு. கண்டினியூட் ஃபார் சம் டைம், கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்ததா? 10 வருஷமாக தொடர்ந்துச்சு. அண்ட் காட் ஓவர், முடிஞ்சிருச்சா?
ஆமாம் 10 வருஷம் அங்கே வாழ்ந்துட்டு அங்கிருந்து வந்துட்டார். ஸோ 3 கண்டிஷனும் ஃபிட் ஆகுது. ஐ ஹேட் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 10 years. ஓகே, இப்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்காக இந்த பேஜ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அந்த 3 கண்டிஷன் உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் இட். இந்த பேஜும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஹேட் பீன் எல்லாமே எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் பீன் தான், பக்கத்தில் வேர்ப் கூட ஐஎன்ஜி. ஓகே, இதில் சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் பாருங்கள். காலையிலிருந்து மதியம் வர எழுதிட்டு இருந்தேன். ஒரு வாரமாக காத்துக்கிட்டு இருந்தேன். 10 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2 நாளாக அவனை கூப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் என்னுடைய போன வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாமே இருந்தேன்றதுக்கு பதிலாக இருக்கிறேன்னு வந்திருக்கும். பட் இதில் இருந்தேன்னு வருது. அதுவே ஒரு பெஸ்ட் நோட், ஒரு பெஸ்ட் சிக்னல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். லெட்ஸ் கோ டு லாஸ்ட் செஷன் பார்ட் 5 பேசிக் ஃப்ரேசஸ். ஏன் முகம் சுளிக்கிற? Why are you frowning? Past tense. Why were you frowning? ஏன் முகம் சுளிச்சிட்டு இருந்த? சுளிச்ச. Why did you frown? ஏன் முகம் சுளிக்கிற? அதை அவன்கிட்ட இருந்து பிடுங்கு. Snatch it from him. Different example. He snatched it from me. எங்கிட்ட இருந்து அதை பிடுங்கிட்டான். Don't snatch. பிடுங்காத. Why did you snatch it? ஏன் அதை பிடுங்கின? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. There is no chance for that. Past tense. There was no chance for that. அதுக்கு வாய்ப்பே இருக்கலை. There will be no chance for that. அதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன் எட்டி பார்க்குற? Why are you peeping? Past tense. Why did you peep? ஏன் எட்டி பார்த்த? Why were you peeping? ஏன் எட்டி பார்த்துட்டு இருந்த? நான் வெளியே இருந்தேன். I was outside. Different examples. I might be outside. ஒருவேளை நான் வெளியில் இருப்பேன். I am outside. நான் வெளியே இருக்கேன். I will be outside. நான் வெளியில் இருப்பேன். முடியவே முடியாது. No way. Different examples. No chance. வாய்ப்பே கிடையாது. Impossible. சாத்தியமே இல்லை. Bare possibility. சாத்தியம் மிக குறைவு. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த புது சீரியஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவோட சேர்த்து டே 11 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டேஸும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.